ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு லாங் ஃபார்மேட் வீடியோ தான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுல, ஆனால் ஷார்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரெகுலராக இப்போ வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா அதில் வந்துட்டு என்னோட இந்த ப்ரெக்னென்சி ரிவீல் வீடியோலாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோஸ் வந்துட்டு என்னால் போஸ்ட் பண்ண முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னென்ட்டான ஸ்டார்டிங் 9th வீக்லேருந்து நான் இந்த வீட்டுக்குள்ளே இந்த ரூம்லேயே தான் இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், இங்கேயே தான் இருக்கேன். அப்படின்றதுனால நான் எதுவுமே பெருசாக வீடியோ எடுக்க முடியறதில்ல. வெளியே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் செக்கப்புக்கு, அப்படி ப்ரைடல் இருந்துச்சுன்னா ப்ரைடலுக்கு போவேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே பண்ணுறதில்ல. அதனால லாங் வீடியோஸ் எதுவும் எடுக்கிறதில்ல. எனக்கு ஐடியாவும் எதுவும் வரல, என்ன போடுறதுனே தெரியலையா. அதனால தான் நீங்கள் வந்து எனக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு என்னோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் மெயினாக சர்விக் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க எனக்கு, ஓகேவா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ பண்ணலாமே அப்படின்ட்டு. சர்விக் ஸ்டிச் பண்ணது பற்றிலாம் வந்து நான் அந்த ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், ஓகேவா. அது ஒரு ரீல் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்லேயும். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் என்னோட சர்விக்கல் ஸ்டிச் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் என்னோட செகண்ட் ட்ரிமிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தனித்தனியாக போடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ ரைட் நவ் நான் வந்துட்டு என்னோட செகண்ட் ட்ரிமிஸ்டர் முடிவில் இருக்கேன். அதாவது 6th மந்த் வந்து எனக்கு முடிய போகுது இன்னும் ஒரு 1 வீக்கில். ஸோ அதான் ஒரு ட்ரிமிஸ்டரும் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணதுலேருந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டர் எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்னோட சர்விக் ஸ்டிச் பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? எனக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து நெஞ்செரிச்சல் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் கிரேவிங்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. கொஞ்சம் வியர்டான ஒரு கிரேவிங்ஸ் தான், வியர்டான ஒரு சிம்டம்ஸ் தான் இது. ஆனால் எனக்கு வந்துட்டு பொங்கல் வேணும், பொங்கல் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணேன் கிட் வச்சு. அதில் வந்து எனக்கு பாசிட்டிவ்னு காமிச்சுது. நெஞ்செரிச்சலோ இல்லை இந்த பொங்கல் கிரேவிங்ஸோலாம் வந்துட்டு ஒரு சிம்டமே இல்லை. பட் எதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பீரியட்ஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைக்கிள், 28 days சைக்கிள், செம பர்ஃபெக்டான ஒரு சைக்கிள். என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் சூப்பராக கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்குது அப்படின்னா அது என்னோடய பீரியட்ஸ் தான், கரெக்டாக வந்துடும். ஆனால் என்னென்னா, நான் என்னோடய பீரியட்ஸ் டேட் வந்து நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். நான் என்ன ஞாபகம் வச்சுக்குவேன்னா, இந்த மந்த் எனக்கு பீரியட்ஸ் வருதுன்னா, ஓகே இந்த டேட்டில் பர்டிகுலர் டேட்டில் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த மாதம் இந்த டேட்டில் எனக்கு வந்துடும் அப்படின்ட்டு அந்த அடுத்த மாதம் கணக்கை தான் வந்து நான் ஞாபகம் வச்சுக்குவேனே தவிர்த்து எனக்கு எந்த டேட்டில் வந்துட்டு பீரியட்ஸ் வந்ததுன்றதை மைண்டில் வச்சுக்க மாட்டேன். ஸோ அந்த கேல்குலேஷன் படி எனக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 29 or 30 போல் பீரியட்ஸ் வந்திருக்கணும். ஆனால் எனக்கு வந்துட்டு வரல. ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் வந்து 1 or 2 days டிலே ஆகிறதோ இல்லை முன்ன பின்ன வர்றதோ ரொம்ப ரேராக வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ மேபி அந்த மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்ட்டு ஒரு 2 days நான் விட்டுட்டேன். அதாவது 30 and 31 நான் வந்துட்டு விட்டுட்டேன். 31st ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் இவங்களும் காலைல கோயிலுக்கெலாம் போயிட்டு அப்படியே மத்தியானம் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே செம்பரம்பாக்கம் ஏரி வந்து இருக்குது, அங்கே போனோம். அன்னைக்கு வந்து எனக்கு பயங்கர டயர்டாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அங்கே செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன். பட் எனக்கு என்றைக்குமே இல்லாத அளவுக்கு பயங்கர நெஞ்செரிச்சலாக இருந்துச்சு. டயர்ட்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டயர்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அங்கே அந்த செம்பரம்பாக்கம் ஏரி நாங்கள் போயிருந்தோம் சொன்னோம் இல்லையா, ஃபேமிலியாக. அங்கே வந்து லக்கியவும் கூட்டிகிட்டு போயிருந்தோமா. அங்கே நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு கொஞ்சம் இடத்துல வந்து ரொம்ப சேராக இருந்துச்சு, நாயெலாம் இருந்துச்சு. சரி எங்கே லக்கியை அட்டாக் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் லக்கியை வந்து தூக்கிட்டுலாம் வந்து நடந்தேன் அன்னைக்கு. அவ்வளோ டயர்ட்லேயும் எனக்குமே வந்துட்டு அவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணதில்லை லக்கியை தூக்கிட்டு நடக்கும்போது. அவன் வந்துட்டு ஒரு 12 kgs இருப்பான், லக்கி 12 to 12.5 kgs இருப்பான். அவன் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடந்தேன், செம்ம டயர்டாக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி டபுள் மைண்டடாகவே இருந்துச்சு. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன்னா, செப்டம்பர் 1 இவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஜெப்டோவில் இந்த ப்ரெக்னென்சி கிட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து வச்சுக்கல. சும்மா விளையாட்டாக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன், ஓகேவா. எப்படியோ எதுவும் இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி ஒரு
மே மாதம்னு நினைக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு இந்த கிட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம், சும்மா டெஸ்ட் பண்ணி விளையாடலாம் அப்படின்ட்டு சும்மா வாங்கி ஒன்று டெஸ்ட் பண்ணால் அப்போவே அது நெகட்டிவ் தான் காமிச்சிது. எனக்கே அது தெரியும் நெகட்டிவ் தான் காட்ட போகுதுன்ட்டு. பட் சும்மா ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அந்த மாதிரி வாங்கி டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு மைண்டும் ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் எதுவும் இருக்காதுன்னு மாதிரி இருக்குது. சும்மா டெஸ்ட் தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு கிட் வந்து வாங்கிட்டேன். வாங்கி எப்பவுமே வந்து இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறது வந்து ஏர்லி மார்னிங் பண்ணணும், அந்த ஏர்லி மார்னிங் யூரினில் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்கள்ல. நான் வந்துட்டு ஏர்லி மார்னிங்லாம் பண்ணல. இவங்கள ஆஃபீஸ் காமிச்சிட்டு சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை பார்த்தேன். ஒரு 11 or 11:30 போல், ஓகேவா. ஸோ நான் டெஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு ஃபெயிண்ட் லைன் வந்து எனக்கு காமிச்சிது. எனக்கு வந்து இப்போ கூட அந்த மொமெண்ட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் நிற்கிது. எனக்கு வந்து அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஷாக், ஒரு ஹாப்பினஸ். எனக்கு வந்துட்டு அது சொல்ல வார்த்தையே இல்லை. ஃபெயிண்ட் லைன் காமிச்சிது. சரி, ஒரு வேளை இந்த கிட்டில் தான் வந்துட்டு ஏதோ மிஸ்டேக் இருக்குது, இது வந்துட்டு ஏதோ தப்பாக காட்டுது போல் அப்படி சொல்லிட்டு நான் 2 கிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்னொன்றையும் எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுலேயுமே வந்துட்டு அதே ஃபெயிண்ட் லைன் வந்து காமிச்சிது. எனக்கு வந்துட்டு சந்தோஷம் கலந்து ஒரு பயம் கலந்து எனக்கு அது அந்த ஃபீலிங் எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, அப்படி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து சொன்னேன், அதாவது அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தேன் வீட்டுக்கு, வந்து இந்த மாதிரி காமிச்சேன். அப்புறம் எனக்கு வந்துட்டு ஆர்வம் தாங்க முடியல. உடனே வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கினேன். எங்கள் ஹஸ்பண்டையோ வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கும் காமிச்சேன். டேடிக்கு போயிட்டு உடனே சொன்னோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு செப்பரேட்டாக கொஞ்ச நாள் கழித்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடந்துச்சு. எனக்கு என்னென்னா ப்ரெக்னென்சி கிட்டில் வந்துட்டு பாசிட்டிவ் காமிச்சிருச்சு. பட் எனக்கு அடுத்த நாள் திருச்சி போக வேண்டியது இருந்துச்சு ப்ரைடல் ஒர்க்குக்காக. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாகவே இருந்துச்சு. ஸோ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டு சொன்னேன். அவங்களோட கைனாக்கோட கான்டாக்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த டாக்டர் அப்போலோவில் இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிற மார்னிங் வந்துட்டு நான் அந்த கைனாக் போயிட்டு பார்த்தோம். அவங்க கிட்ட பார்த்துட்டு இது மோஸ்ட்டாக கன்ஃபார்ம் தான், பட் நீங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து டேட்டிங் ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இந்த பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட்லாம் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எடுக்க சொல்லியிருந்தாங்க, பிளட் டெஸ்ட்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து கொடுத்தாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நான் வந்து இப்படி கேட்டுக்கிட்டேன், எனக்கு வந்துட்டு அவுட் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்குது, ஓகேவா, எல்லாமே வந்து நான் கேட்டுக்கிட்டேன். அவங்க சேஃபாக போயிட்டு வர சொல்லிட்டாங்க. ட்ராவல் ட்ரெயினில் தானே பண்ணுறோம், அதனால். ஸோ அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அந்த பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு டெஸ்ட்டுக்கு வந்து அதை கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்துட்டு நான் கிளம்பிட்டேன் ட்ரெயினில். என்னோடய வாழ்க்கையிலே ஒரு மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுளான ஒரு 2 நாள்னால் அதுதான். மேபி நான் வந்துட்டு ப்ரெக்னென்சி தெரியாததுக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா கேஷுவலாக போயிட்டு வந்திருப்பேனோ என்னவோ, ஓகேவா. ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு 2 நாள் அங்கே ட்ராவல் பண்ணி ஒர்க் எல்லாம் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப செம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எப்போடா எனக்கு வந்துட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. September 2 ஈவினிங் வந்துட்டு நான் திருச்சி கிளம்புனேன். மார்னிங் அங்கே ரீச் ஆகிட்டு ரிசப்ஷன் செஷன் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் செஷன் நாங்கள் முடிச்சுட்டு உடனே காலையில் ஒரு 11 o'clock போல் அங்கே ட்ரெயின் ஏறிட்டு மத்தியானம் போல் சென்னை ரீச் ஆகி திரும்பவும் அங்கேருந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே வேற ஒரு லொக்கேஷனில் எனக்கு ப்ரைடல் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9 o'clock ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கே, ஓகேவா. எனக்கு அந்த 9 o'clock நான் வீட்டுக்கு வர வரையும் எனக்கு என் உயிர் என் கையில் இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி செம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த 2 நாளுமே. ஸோ அதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம்ல, அதோட ரிசல்ட் வந்துச்சு. அதில் வந்துட்டு அப்போது 650 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த டெஸ்ட் நம்மளை ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க ஒரு 1 வீக் கழிச்சு. 1 வீக் கழிச்சு நாங்கள் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு டபுளாக வந்துட்டு இருந்துச்சு அந்த லெவலே. ஸோ செகண்ட் ஹெச்சிஜி டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களால் அந்த அப்போலோவில் அவங்கள வந்துட்டு எங்களால் கன்சல்ட் பண்ண முடியல. ஏன்னா அது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்படின்றதுனால எங்கள் வீட்டுக்கிட்ட எங்களுக்கு ஈஸிலி ஆக்சசிபிளாக இருக்கிற ஹாஸ்பிட்டல் நாங்கள் தேடும்போது டாக்டர் அபிநயா அவங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு டேடி வந்து கண்டுபிடிச்சாங்க மீன்ஸ் இந்த யூடியூப்லாம் பார்த்து அவங்க வந்துட்டு அவங்க அங்கே கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சாய்ராம் மெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க கிட்ட போனோம், ஹெச்சிஜி டெஸ்ட் வந்துட்டு எல்லாமே அவங்க கிட்ட காமிச்சோம். அவங்க வந்து லாஸ்ட் பீரியட்ஸ் டேட், நீங்கள் எங்கே போனாலுமே லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளே கேட்பாங்க. ஆனால் நமக்கு அது தெரியாதே. அதனால நான் ஒரு கால்குலேஷன் வந்துட்டு வச்சுருந்தேன். எனக்கு வந்துட்டு என்னென்னா போன மாதம் அவங்க வந்துட்டு பாக்ஸிங்
மேட்ச்க்காக வந்துட்டு கோவா வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஊரில் இருந்த டைம் நான் வந்து பீரியட்ஸ் ஆகியிருந்தேன். ஸோ அந்த கேல்குலேஷன் படி நான் வந்து ஜூலை 29th வந்துட்டு டேட் வந்து வச்சுருந்தேன். இந்த டைமில் தான் நம்ம பீரியட்ஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அந்த டேட் படி பார்த்திங்கன்னா நான் அந்த டைம் ஒரு 4 or 5 weeks கிட்ட தான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 2 weeks கழிச்சு, அதாவது 8th week போல் நம்ம டேட்டிங் ஸ்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக அந்த டேட்டிங் ஸ்கேன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கிறாங்க, ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணுற ஸ்கேன் 6 weeks or 7 weeks அப்படி பார்ப்பாங்க. பட் இன்கேஸ் சில பேருக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஹார்ட் பீட் வந்துட்டு வராது. அதனால திரும்பவும் ஒரு 1 week கழிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 weekக்குள்ளே நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஹார்ட் பீட் வருமா வராதா, இல்லை எப்படி இருக்குது அப்படின்ற அந்த தாட்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க டைரெக்டாக நீங்கள் 2 weeks கழிச்சே வாங்க அப்படின்ட்டு நான் 8th week இருக்கிறப்போ, அதாவது செப்டம்பர் 25th வந்துட்டு எங்களை வர சொல்லியிருந்தாங்க டேட்டிங் ஸ்கேனுக்கு. அதுக்கு நடுவில் நான் வந்துட்டு பிரைடெல்லாம் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வர்றது எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக வந்துட்டு போட்டிருந்த பிரைடல் விளாக்ஸில் கூட நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு 2 vlogs போட்டிருப்பேன். அதில் சேஃபாக போயிட்டு பிரைடல் வாக் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அந்த டேட் வந்துச்சு. செப்டம்பர் 25th போயிட்டு ஸ்கேன் பார்த்தப்போ பாப்பா கரெக்டாக அந்த சாக்குக்குள்ளே தான் இருந்தாங்க. அண்ட் ஹார்ட் பீட் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருந்துச்சு. அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு மனசில் இல்லை, உடம்புல வந்துட்டு உயிரே வந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அதுக்கு நடுவில் இந்த நம்மளுக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் இது ரிலேட்டடாகவே வரும்ல. அப்போ நிறைய நெகட்டிவான ரீல்ஸ்லாம் நிறைய நம்மளுக்கு கண்ணில் படும் அந்த டைம் பார்த்து. ஓகேவா, எப்படின்னா இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் இந்த பிளைட்டட் ஓவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ணில் படவும் எனக்கு வந்து பயம் வந்துட்டே இருந்துச்சு. பட் தேங்க் காட் அந்த ஸ்கேன் பார்த்த உடனே எல்லாமே மனசுக்கு அப்போ தான் நிம்மதியாக வந்துட்டு இருந்துச்சு, எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக டேப்லெட் வந்து நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா தான் போச்சு ஒரு 2 weeksக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அவங்களும் வந்து கோயிலுக்கு வந்து ஒரு நாள் போயிருந்தோம். என்னோட இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிமிஸ்டர் வந்து பயங்கரமாக ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி. இதுலேருந்து எப்படிடா நம்ம வந்துட்டு வெளியே வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு இருந்தேன். அதாவது அந்த ஹார்ட் பீட் ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2 weeks வரைக்கும் ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ரோலர் கோஸ்டர் ரைடு ஐயோன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா அதான் அந்த 2 weeks கழிச்சு கோயிலுக்கு வந்துட்டு போயிருந்தோம். போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ நாங்கள் வந்து பைக்கில் தான் போயிருந்தோம். ஏன்னா நம்மக்கிட்ட கார் வசதி கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு பைக்கில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பைக்கில் போனாலுமே வந்து நாங்கள் வந்து சேஃபாக போயிட்டு மெதுவாக வர்றது அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம். ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பீரியட்ஸ் வரும்போது ஒரு ஃபீலிங் வரும்ல, டிஸ்சார்ஜ் ஆகிற ஃபீலிங். அது வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு 3 times. ஓகேவா, அது வந்து ஃபீல் ஆனதோ எனக்கு வந்து ஏதோ சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்றது வந்து எனக்கு அது தோணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். 3வது டைம் ஆனதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு இருக்குது, சீக்கிரமாக கொஞ்சம் வீட்டுக்கு போங்க, என்னன்னு தெரில அப்படின்ட்டு பயந்துட்டு அழுதுகிட்டே தான் போனேன். அப்பயே வீட்டுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோடய ட்ரெஸ்லலாம் வந்துட்டு இந்த தண்ணி கலந்த பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து உயிரே இல்லை என் கையில். ஏன்டா நமக்கு இது நடக்குது, கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தோம், ஏன் இப்படி வந்துட்டு சோதனையாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர வெக்ஸாகி அழுதுட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பேனிக் சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்புறம் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் நாங்கள் கன்சல்ட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க வந்துட்டு கிளம்பி வர சொன்னாங்க. போனதுமே பார்த்திங்கன்னா டாக்டர் செக் பண்ணி பார்த்தாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. பாப்பா சேஃபாக தான் இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க டேப்லெட் வந்து ப்ரோஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 daysக்கு வந்து நல்லா தான் இருந்தேன். 2 days கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 drops போல் வந்துட்டு இந்த ஸ்பாட்டிங் மாதிரி எனக்கு பிளட் வந்துட்டு வந்துச்சு. ஃப்ரெஷ் பிளட்டாக இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி கலந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து எனக்கு நல்லா ஃப்ரெஷ் பிளட் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பயமாயிடுச்சு. திரும்ப உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு அவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அவங்க பார்த்தாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போ எதுவுமே வரல. பட் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சேஃபர் சைடுக்கு அவங்க ப்ரோஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் வந்துட்டு எனக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு கன்சல்ட்லாம் பண்ணிட்டு திரும்பவும் பேபி செக் பண்ணிவிட்டு பேபி சேஃபாக தான் இருந்தாங்க, எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. திரும்பவும் ஒரு 2 நாள் கழிச்சு நைட்டு ஒரு 10:30 போல் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஃப்ரெஷ் பிளட்டு. ஓகேவா, அந்த டைம் ஹாஸ்பிட்டல் 24 hours தான். பட் நம்ம மைண்டுக்கு அப்போ வந்துட்டு அது தோணல, பயம் வந்துருச்சு, இருப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் பண்ணால் கால் வந்துட்டு நாட் ரீச்சபிள் ஆகிடுச்சு. ஸோ அதனால பக்கத்தில் வந்துட்டு
WCF ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில். மட்டமான ஒரு ஹாஸ்பிட்டல். வேணாம், வாயில் நல்லா வருது தெரியல. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா அங்கே கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருந்திருக்கலாம் அந்த ஹாஸ்பிட்டல். பட் எங்களுக்கு அங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அங்கே வந்துட்டு அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, நான் வேறு அழுதுகிட்டே வந்துட்டு போனேன் ப்ளீடிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும்டா, இவங்களை வச்சு நல்ல பணம் இன்னைக்கு கறந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஸோ போனதுமே வந்துட்டு ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க ஸ்கேன் பண்ணாங்க, பேபி நல்லா தான் இருந்தாங்க. அவங்க பார்க்குறப்போ ப்ளீடிங் எதுவும் வரல. பட் ஸ்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ளீடிங் ஆகிருக்கு, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி அட்மிட் ஆகிடணும், அப்போ தான் வந்துட்டு சரியாகும், நீங்கள் வந்துட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு எங்களை இருக்க வச்சுட்டாங்க. ஓகேவா? ஏன்னா நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ ரொம்ப வல்னரபிளான ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்கோம் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். அழுதுகிட்டே வந்திருக்கோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம சொல்கிறத இவங்க கேட்பாங்க அப்படின்ட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தேவையே இல்லாமல் வந்துட்டு 2 பாட்டில் குளுக்கோஸ் வந்து ஏற்றுனாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் வந்து கீழே கன்சல்டேஷன் பார்த்து முடிச்சுட்டு எங்களை மேலே அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே வந்து எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் எனக்கு அந்த ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றிட்டு போயாச்சு. அடுத்த நாள் காலைல வேறு டாக்டர் வராங்க. வேறு டாக்டர் வந்து அவங்க எங்ககிட்டயே கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, இப்போ ப்ளீடிங் இருக்கா, இப்போ ஓகேவான்னு எங்களே கேட்டுட்டு பில் போடுற டைமில் இத்தனை டாக்டர்ஸ் உங்களை வந்து கன்சல்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் தனித்தனியாக இந்த சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 7000 rupees பில் போட்டாங்க அங்கே. ஓகேவா? இதுதான் நடந்துச்சு. நாங்கள் போனதே வந்துட்டு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் அழுகாமல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி பொறுமையாக அடுத்த நாள் எங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கூட வந்துட்டு ஒழுங்காக தான் இருந்திருக்கும் போல். பட் பயத்தினால வந்துட்டு அவங்க எங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ கூட எப்போல்லாம் நாங்கள் அந்த சைடு நாங்கள் க்ராஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோமோ அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு வயிறாக வந்துட்டு எரியுது, 7000 ரூபாய் பிடிங்கிட்டீங்களேடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காலைல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கே திரும்பவும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ப்ரோஜெஸ்ட்ரான் ஷாட் வந்துட்டு எடுத்துக்கணும், இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இன்ஜெக்ஷன். அது வந்து ஒரு ஆயில் டைப் இன்ஜெக்ஷன். ஓகேவா? அதனால அது போடும்போதே வந்துட்டு வலிக்கும். போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு அந்த பெயின் அப்படியே இருக்கும். அது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு எடுக்கணும், ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ சாட்டர்டே ஆனால் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். அண்டு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுதுல்ல, ஸோ அது என்ன தான் ப்ராப்ளம்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரேடியாலஜி ஸ்கேன் வந்துட்டு ஒன்று எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் எடுத்து பார்த்தப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து சிஸ்ட் மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. அது வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா இந்த சப்கோரியானிக் ஹெமரேஜ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கும். பட் அதுலேயே வந்துட்டு சின்ன சைஸாக இருக்கவும் அதை வந்து நம்ம சீக்கிரம் மருந்து மாத்திரையிலே வந்துட்டு கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கிராஜுவலி அது என்ன ஆச்சுன்னா, அந்த பிளட்டு டிஸ்சார்ஜ் வந்து எனக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மாதிரி மாறுச்சு. அதாவது அந்த பழைய ஸ்டாக் எல்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது அப்படியே வந்துட்டு அது அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த ப்ளீடிங் எதுவுமே வந்துட்டு இல்லை. ஆனால் வந்து எனக்கு அந்த ப்ளீடிங் பார்த்தது வந்து ஒரு பெரிய ட்ராமா மாதிரி ஆனதுனால இப்போ வரைக்கும் இப்போ கூட நான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னா அது நான் செக் பண்ணாமல் இருக்க மாட்டேன், ப்ளீடிங் ஆயிருக்கா, ப்ளீடிங் வருதா அப்படின்ட்டு. அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பயம் எனக்கு வந்துட்டு. நான் அந்த டைம் இருந்த அந்த சுச்சுவேஷன் வந்து எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எப்படின்னா வந்துட்டு இந்த ஃபேஸை வந்து நம்ம கடந்து வந்துடணும், பத்திரமா வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் தேங்க் காட் எல்லாம் வந்துட்டு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்டி ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பாப்பா எல்லாமே சேஃபாக இருக்காங்க, நல்லா தான் இருந்துச்சு. பட் சர்விக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கவும் என்ன ஆகும்னா, சர்விக்ஸ் வந்துட்டு வெயிட் தாங்காமல் பாப்பாவுக்கு ப்ரீடம் ஆக சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றதுனால சர்விக்ஸ் ஸ்டிச் போடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சர்விக்ஸ் ஸ்டிச் அப்படின்னா என்னென்னா, சர்விக்ஸ் என்சர்குலேட் சர்ஜரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது அந்த கர்ப்பப்பை வாயை வந்துட்டு தையல் போடுவாங்க ப்ரீடம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு ப்ளீடிங்கும் ஆயிருக்கு, சர்விக்ஸும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு சர்விக்ஸ் ஸ்டிச் போடணும்னு சொன்னதுமே வந்துட்டு அது வேற எனக்கு ஒரு பக்கம் பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே, கூகுள் பண்ணி இது என்னது அப்படின்னு வந்து பார்த்துட்டேன் அது எப்படி, அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் செம பயமாயிடுச்சு, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால நான் ஒரு 13th வீக்
போக போகிற டைமில் எனக்கு இந்த சர்விக் ஸ்டிச் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அன்னைக்கு டே எப்படி போச்சு, என்னென்னலாம் அந்த ப்ரொசீஜரில் பண்ணாங்க அப்படின்றத நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர். ஸோ இது போக பார்த்திங்கன்னா நடுவில் வந்து எனக்கு இந்த வாமிட்டிங் அண்ட் நாசியா கூட வந்துட்டு இருந்துச்சு. நாசியா பயங்கரமாக இருந்துச்சு. மற்றபடி நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு இந்த சமைக்கிற ஸ்மெல்லே பிடிக்காது, அப்புறம் ஃபுட் அவர்ஷன் நிறையா இருக்கும், அந்த மாதிரி ஜாஸ்தியாக வந்து எனக்கு இல்லை. ஃபுட் அவர்ஷன் அவ்வளோவா எனக்கு இல்லை. அப்புறம் இந்த சமைக்கிற ஸ்மெல் அதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் ரொம்ப நார்மலாக இருந்தேன். ஃபுட்டு மட்டும் பார்த்திங்கன்னா எக்கு வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காமல் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் திரும்பவும் எக்கெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த டைமில் வந்து எக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அந்த ஸ்மெல்லு பார்த்தாலே அப்படியே கொமட்டிட்டு வரும், அந்த மாதிரி இருக்கும். வாமிட்டிங்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும் வாமிட் வரும் எனக்கு ஜீரணமாகாமல். டெய்லி நைட் வந்துட்டு வாமிட் எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் பகல் டைமில் எப்போனா வந்துட்டு வாமிட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்நேரமும் பாடி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கும். நல்லா தூங்குவேன் அந்த டைமில். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர் வந்துட்டு போச்சு. நான் வந்துட்டு இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். 3rd டைம் எனக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த டைம்லேருந்தே நான் வந்துட்டு இங்கே வந்துட்டேன். ஏன்னா அங்கே இருந்தால் நம்ம வீட்டில் இருந்தால் தனியாக இருக்கும், அந்த டைம் என்ன நடக்கும்னு தெரியாது, இன்கேஸ் எதனா எமர்ஜென்சினா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கே தான் இருக்கேன். இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கேன். இந்த 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கேன். அதனால தான் வந்துட்டு எதுவும் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நமக்கு சர்விக் ஸ்டிச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது, ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வெறும் நெசசரியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். மற்றபடி எதுக்கும் வெளியே போகிறதில்ல. அதுவும் இப்போ வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு வெளியே எங்கேயுமே நான் போகிறதே இல்லை. ஏன்னா வந்துட்டு இப்போது 6 மந்த் முடிய போகுது. எனக்கு கொஞ்சம் வயிறு பெருசாக வந்து எனக்கு ரொம்ப முடிய மாட்டேங்குது. இப்போ கூட வந்து எனக்கு இது பேசவே முடியல, மூச்சு வாங்குது. இப்போது எனக்கு தெரியல எப்படி அடுத்தடுத்த வீடியோ வந்து பேசி போட போகிறேன்ட்டு. பட் நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நேரம் வந்துட்டு நிற்கிறது, ரொம்ப நேரம் நடக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. லிட்ரலாக நானாக இல்லை அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் வந்துட்டு போச்சு. எனக்கு வந்துட்டு சிம்டம்ஸ்லாம் ரொம்ப சிவியராக எதுவுமே இல்லை. நிறைய பேர் நான் சொன்னேன்ல, நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த ஸ்மெல்லு அதெல்லாம் வந்துட்டு எனக்கு எதுவுமே இல்லை. நான் ரொம்ப நார்மலாக இருந்தேன். வாமிட் நாசியா மட்டும் இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்க, இது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது அந்த ப்ளீடிங், அப்புறம் 1 வீக் ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறது, ஸோ அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். எப்போடா இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து கடப்போம் அப்படின்ட்டு அப்படி தான் வந்துட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ரொம்ப வந்துட்டு க்ரூஷியலான ஒரு டைமில் ப்ரெக்னென்சியில். ஸோ அதனால் எனக்கு இது எப்படின்னா வந்துட்டு க்ராஸ் பண்ணி வந்துடணும் அப்படின்ட்டு மட்டும்தான் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. தேங்க் காட் நம்ம வந்துட்டு அதை க்ராஸ் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 3rd ட்ரிமெஸ்டர் போகிறோம். தேங்க் காட், டச் வுட். ஸோ அதான் இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு என்னோடய சர்விக் ஸ்டிச் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் வந்து லாங் வீடியோவுக்கு போடணும் அப்படின்ற ஐடியாவே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட் நாளாச்சும் சும்மா எங்கன்னா வெளியே போவேன், vlog எடுப்பேன், போடுவேன். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் எனக்கு ஐடியா கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் வந்துட்டு ஷார்ட் வீடியோஸ் வந்துட்டு அது ரெகுலர் பேசிஸில் போட்டுட்ருக்கேன். ஓகேவா, பாருங்கள். இந்த வீடியோவை எங்கேயே முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைப்படுது, ரொம்ப வந்து மூச்சு வாங்குது. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா, என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு முடிச்சுக்கலாம். பாய்.